இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பிலே சற்று தியானிப்போம். மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே என எழுதியிருக்கிறது என கூறுகிறார். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண கற்பனைகளில் மிகவும் பிரதான முதலாவது கற்பனையாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என கூறுகிறார். நாம் கிறிஸ்தவர்களானால் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி நாம் நம்மை வாழ கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமது பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி நம்மை நடத்துவார். இந்த உலகிலே நாம் அன்பை தேடி அலைகிறோம். நெருக்கத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் நாம் வியாகுலப்பட்டிருக்கும் போது நமக்கு ஆறுதல் கூற நம்மேல் அன்பு வைக்க யாராவது இருப்பார்களா என எதிர்பார்க்கிறோம். அப்படி அன்பு செலுத்த ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் நம்மால் நம்முடைய வியாகுலங்களை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது கொடிதாக காணப்படுகிறது. அந்த சமயத்தில் நம்மால் அன்பு கூறவே முடியவில்லை. நம்மால் நம்மேலே அன்பு கூற முடியாத போது தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூற முடியும்? அவரிடம் நாம் அன்பு கூற முடியும். 1 யோவான் 4 அதிகாரம் 19 பார்க்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாருங்கள், தேவன் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் அவரை நினைத்து பார்ப்பதற்கு முன்னரே அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். எனவே நம் கண்ணீரின் பாதையிலும் இயேசு கிறிஸ்து நம்மை அன்போடு பார்த்து நம்மை தேற்றுவார். நம்மை நடத்தும் நம்முடைய கர்த்தரின் அன்பை நாம் பெற்று அனுபவிக்க செய்வார். 1 யோவான் 4:18 பார்க்கிறோம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று. தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பு பூரணமானது. அதனால் நாம் எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலை பயமுறுத்தினாலும் கர்த்தரின் அன்பு நம்மை தேற்றும் என்பதிலே நாம் உறுதியாக விசுவாசமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கும் அன்பு எப்படிப்பட்டது என்பதை சில வேத வசனங்களின் மூலமாக சற்று தியானிப்போம். தன்னையே தந்த அன்பு. எபேசியர் 5 அதிகாரம் 2 பார்க்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை நம்மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என பார்க்கிறோம். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சிநேகிதராக இருக்கிறார். அதனால்தான் அவர் நமக்காக சிலுவையிலே தன்னையே பலியாக தந்து நம்மேல் வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 பார்க்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என பார்க்கிறோம். இந்த வசனத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக தந்தது நிமித்தம் நம் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் பிழைத்து இருக்கிறார். அவர் நமக்குள் என்றும் வாழ்கிறார். பாருங்கள், ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நம்மோடு வாழ்ந்து வருகிறார். நம்மேல் அன்பு செலுத்தி நம்மை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிறோம், நம்மை தகுதிப்படுத்தும் அன்பு. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நாம் பாவிகளாக இருந்து விட்டோமானால் நம்மால் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது. மேலும் இந்த உலகத்திலும் நம்மால் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியாது. எனவே தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி சிறிதும் தகுதியற்ற நம்மை
அவர் நம்மேல் வைத்த அன்பின் மூலமாக நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றி தேவனுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்கும்படி நம்முடைய தலையை உயர்த்தி நம்முடைய நிலைமையை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றுகிறார். இதுவே பூரணமான அன்பு, பாரபட்சம் பார்க்காத தூய அன்பு. மூன்றாவதாக பார்க்கிறோம், முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து ஜெயம் கொடுக்கும் அன்பு. யோவான் 13:1 பார்க்கிறோம், இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியாக தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நம்மோடு நிலைத்திருக்கும். அவர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மேல் வைத்த அன்பின் மூலமாக அவர் மகிமையை விளங்க பண்ணுகிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே தான் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் தடைகளை நாம் கடந்து சென்று நம்மை ஜெயங்கொள்ள முடிகிறது. ரோமர் 8:37 பார்க்கிறோம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு வைத்து தம்முடைய வல்லமையை அவருடையது அன்பின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பு நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும், நம்மை ஜெயங்கொள்ள செய்யும். ரோமர் 8:38-36 பார்க்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இதில் எதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. எவ்வளோப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும், நாம் நெருக்கத்தின் பாதையில் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றாலும் அது நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். எபேசியர் 3:19 பார்க்கிறோம், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என குறிப்பிடப்படுகிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பு நம்முடைய அறிவினால் அளந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. எனவே அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அவர் அன்பு நம்மை பரிபூரணப்படுத்தும். அவர் அன்பு நம்மேல் மகிமையாய் வெளிப்பட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்மை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவதிட்டம் இது. நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தவே தமது ஜீவனை நமக்காக கொடுத்து முடிவு பரியந்தம் நம்மோடு நிலைத்திருந்து நம்மை ஜெயங்கொள்கிறவர்களாக மாற்றி நம்மை ஆசீர்வதித்து மகிழச் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் அண்டிக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமது வாழ்க்கையில் செய்து நம்மை மகிழ செய்வார். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, ஆழமானது என நாங்கள் பார்த்தோம். உம்முடைய அன்பு எங்களை ஆற்றி தேற்றி எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.